நவபாஷண கதை இந்து புராணங்களிலும் புனிதத்திலும் ஆழமாக வேரூன்றியுள்ளது. சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகனான முருகன் போகர் சித்தரின் கனவில் தோன்றி அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் மற்றும் அழியாமையை வழங்கும் ஒரு மருந்தை உருவாக்குமாறு அறிவுறுத்தியதாக நம்பப்படுகிறது. எனவே போகர் சித்தர் மனிதனுக்கு வலியையும் துயரத்தையும் ஏற்படுத்திய பல நோய்களை குணப்படுத்துவதில் குறிப்பாக கவனம் செலுத்தினார். ஒவ்வொரு நோய்க்கும் தனித்தனி மருந்துகளை தயாரிப்பதற்கு பதிலாக எதையும் குணப்படுத்தக்கூடிய ஒன்றை கொண்டு வர விரும்பினார். போகர் சித்தர் நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள பழனி மலைகளில் கிடைத்த ஏராளமான மூலிகைகளை பயன்படுத்தி அவற்றை ஒரு கலவையாக உருவாக்கினார். இந்த விஷயத்தில் அவரது சீடர் புலிபாணி சித்தர் அவருக்கு உதவினார். மூலிகைகள் சேகரிக்க காட்டை சுற்றி செல்ல அவர் புலி மீது சவாரி செய்ததால் அவர் இந்த பெயரால் அழைக்கப்பட்டார். 64 வகையான விஷங்களை அவர் வகைப்படுத்தியதில் 32 இயற்கையாகவும் மீதமுள்ள 32 செயற்கையாகவும் பெறலாம். அவற்றில் போகர் சித்தர் கவனமாக 9 விஷங்களை தேர்ந்தெடுத்தார். ஆசனங்கள் மனித உடலுக்கு ஏற்றதாகவும் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் நோய்களை குணப்படுத்தும். முருகப்பெருமான் வகுத்த பூஜை நெறிமுறைகளான குமார தந்திரத்தின்படி பழனி மலையில் உள்ள சிலையை வழிபட வேண்டியிருந்ததால் இந்த சிலையை வழிபாட்டிற்காக தயாரிப்பதற்கு முன்பு போகர் மற்ற முனிவர்களுடன் விரிவான விவாதம் நடத்தினார். நமது வாழ்க்கை 9 கோள்கள் மற்றும் பஞ்சபூதங்களை கொண்ட சூரிய மண்டலத்தை சுற்றியே அமைந்துள்ளது. பூமியின் 5 அத்தியாவசிய கூறுகளும் மனிதன் இறக்கும்போது அவன் கடைசி மூச்சு நம் உடலில் உள்ள 9 துளைகளில் ஒன்றின் வழியாக மனித உடலை விட்டு வெளியேறுகிறது. இந்த நவபாஷணம் நம் உடலின் வலி மற்றும் நோயை ஏற்படுத்தும் முக்கியமான 9 முக்கிய மையங்களை பாதுகாக்கிறது என்று கூறப்படுகிறது. திட்டமிட்டபடி சிலை செய்யப்பட்டவுடன் பல மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதன் மூலம் அது சக்தியூட்டப்படுகிறது. மேலும் அது சிலைக்கு தெய்வீகத்தையும் அளிக்கிறது என்று நம்பப்படுகிறது. ஒரே மருந்து பல நோய்களுக்கு மருந்தாக அமைகிறது என்பது ஒருபோதும் மறுக்க முடியாத உண்மை. நவபாஷணம் என்பது 9 விஷ மூலிகைகளின் கலவையாகும். இது சித்த ரசவதியால் நெருக்கமாக பாதுகாக்கப்பட்ட பண்டைய இரகசிய சூத்திரத்தை பயன்படுத்தி ஒரு அற்புதமான ரசவாத மணியாக உருவாக்கப்பட்டது.